ஹாய், குட் மார்னிங். இன் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கெப்லஸோட செகண்ட் லா வந்து நம்ம வந்து நிரூபிக்க போகிறோம். ஸோ ஏரியா, அதாவது ஒரு எர்த்து இருக்குது, அந்த எர்த்து வந்து சன்னை சுற்றி வட்டி இருக்குது. எர்த்தோ ஏதோ ஒரு பிளானட்டோ சுற்றிட்டு இருக்குது. அந்த சுற்ற எப்படி சுற்றுன்னு சொன்னாக்கா, இப்போது குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரணும்னா அது எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ, அதே மாதிரி இந்த இடத்துல வரத்துக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே எவ்வளோ டைம் எடுத்துருக்கோ அதே டைம் எடுத்துருக்கும். ஸோ ஈக்குவல் ஏரியா ஈக்குவல் டைம் இன்டர்வல் ஆஃப் டைம், ஈக்குவல் ஏரியா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ரெண்டுமே எடுத்துக்குது. ஸோ அந்த எடுத்துக்குது சொன்னாக்கா, இப்போ ஆங்குலர் மொமெண்டமுக்கும் ஏரியாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் லா ஆஃப் கெப்லஸ் தான் சொல்லுது. ஆங்குலர் மொமெண்டமுக்கும் ஏரியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதை நிரூபிக்க போகிறோம். இப்போ எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ ஏரியா, இப்போ இந்த இடத்த நம்ம எடுத்துக்கணும், ரெண்டு இடமும் எடுத்துக்கிறோம். ஏரியா என்ன இருக்குது, ஏரியா சொன்னாக்கா முக்கோணத்தில் இருக்கிற நம்ம எடுத்துக்கணும். ஆஃப் ஆர் சொன்னாக்கா ரேடியஸ், ஒரு ரேடியஸ். ஏன்னா பி சொன்னாக்கா ஆஃப் பி ஹெச் தான் அந்த முக்கோணத்துடைய பரப்பளவு. அப்போது பி சொன்னாக்கா இந்த ஆர். அப்போ டிஸ்டன்ஸ் சொன்னாக்கா ஹெச்ன்னு சொன்னாக்கா இந்த ஹைட்டு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதான் டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் பதிலாக வெலாசிட்டி டு டைம். வெலாசிட்டி சொன்னாக்கா எஸ் பை டி. அப்போ எஸ்ன்னு சொன்னாக்கா வெலாசிட்டி பை டைம் பை டூ இதாக இருக்கும். இது எம்மால் பை டூவில் பண்ணி எம்மால் டிவைட் பண்ணணும்னு சொன்னாக்கா, ஏன்னா ஆங்கில மொமெண்டம் நம்ம தேவைப்படுது. ஆங்கில மொமெண்ட்டுக்கு மாஸ் கண்டிப்பாக வரணும். எம் வெல்டன் டெல்டா டி ஆர் யூஎம். ஏ இஸ் ஈக்குவல் டு பிஆர். எம்இவி நீலி மொமெண்டம், நீலி மொமெண்டம் ஃபார்முலா எம்வி. அப்போ பிஆர் டெல்டா டி பை 2m ஈக்குவல் டு எல் டெல்டா டி பை, ஏன்னா எம்பிஆர்னு சொன்னாக்கா ஆங்குலர் மொமெண்டம், எம்விஆர் வந்துருக்கு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எல் பை 2m டெல்டா டி. அப்போ டெல்டா ஏ டெல்டா டி ஈக்குவல் டு எல் பை 2m. அப்போ ஏரியாவுக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட டைமில் ஏரியாவில் என்ன சேஞ்ச் ஆகுது, டயத்தில் ஏரியாவில் சேஞ்ச் ஆகுது, அது ஆங்குலர் மொமெண்டம் பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, ஆங்குலர் மொமெண்டம் மாஸ் பொறுத்து இருக்குது. குறிப்பிட்ட டைமில் இப்போ ஏரியா சேஞ்ச் ஆகுது சொன்னாங்க, ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து அந்த கெப்லஸ் செகண்ட் லா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேட்கணும். தேங்க்யூ.